சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேங்கோட மூஞ்சி பிடிச்சி ஒரே அடி அச்சடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் பறந்து போகிறான். அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான பிளாஸ்ட்டு. ஹேய் வெளில வா, நீ இந்த ஒரு அடிக்கெல்லாம் சாக மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எப்படி உங்களுடைய ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. பட் ஆனால் நான் சொல்கிறத கொஞ்சம் நேரம் கேளுங்களேன், என்கிட்ட இருக்கிற ஸ்டோரியை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு வந்து பார்த்தா பேசினே இருக்கும்போது அவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் பார்த்தீங்கன்னா பேய் மாரி வந்துட்டான் என்கிட்ட ஒரு அடி அட்டாக் பண்ண அந்த இடம் ஃபுல்லாகவே டஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா அவன் எப்படியோ ஜம்ப் பண்ணி தப்பிச்சுட்டுக்கிறான். ஹா, நீங்கள் நீங்கள் இதுமாரி என்னை அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எனக்கும் திருப்பி அட்டாக் பண்ண தவிர வேறு வழியே இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பாம்பு டெக்னிக் வச்சு அட்டாக் பண்ணுறான். உடனே பெங்க்ரி ஹோ என்னை அட்டாக் பண்ண துஞ்சிட்டியா அப்படி சொல்லி பார்த்தா அவன் ஸ்டார்ட் எடுக்கிறான். பார்த்தீங்கன்னா எவன்லி ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லாஷ் தான் போடுறான். பார்த்தீங்கன்னா அது அந்த பாமையே வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா இவன் அட்டாக் பண்ண வந்துச்சு இந்த மேங்கே. இந்த மேங்கோடைய டப்பு என்ன பண்ணுறான்னா உடனே அந்த ஸ்லாஷ் மேலே காலை வச்சு ஜம்ப் பண்ணி இவன் அட்டாக் பண்ண வரான். அப்படியே அது எல்லாத்துலேயும் டாஜ் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாஷ் மேலே கால் வைக்கிறான். பார்த்தீங்கன்னா அப்படியே இவன் அட்டாக் பண்ண வந்தால் அந்த இடத்துல அவன் இல்லை. அவன் வேணா இங்கே இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் எப்பயும் பின்னாடி வந்து ஹா பாம் டெக்னிக் அட்டாக் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா முதுகுலேயே ஒரே அடி அச்சு அடிக்கி அவன் போய் தலையில் அடிச்சு அந்த இடமே வச்சு சதுருது. பார்த்தீங்கன்னா அந்த பகமோட்டெல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹா நான் நான் உங்களுக்கு ஒரு மேட்சே கிடையாது எனக்கு இதிலே தெரிஞ்சு போச்சு அடி வந்து பார்த்தா சொல்கிறான். பார்த்தீங்கன்னா அடி வாங்கி பார்த்துடுறான். அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அவன் வந்து அந்த இடத்துலேருந்து அவன் வானத்துலேருந்து கரெக்டாக இந்த வாங்கோடைய வயிற்று மேலேயே ஒரே குதி. பார்த்தீங்கன்னா அதில் வாங்கலாம் சுத்தமாக ஒன்றுமே முடியல. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரத்தத்தெல்லாம் கக்கி கதறான். ஹேய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இதுமாரி பண்ணியிருப்ப குவான், அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு ஒழுங்கு மரியாதை சொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வில்லத்தனமாக கேட்குறான். எனக்கு எனக்கு ஒன்றையும் எதுவுமே மறைக்கிறதுன்னு என் நோக்கம் கிடையவே கிடையாது. சைலண்ட் ட்ராகன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக சுச்சுவான் டேங்க் ஃபேமிலி கிட்ட தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். என்ன டேங்க் ஃபேமிலி கிட்டே என்னையே அவனுக்கு போய் குத்தாடி பார்த்தா சரி காண்டாய் கேட்குறான். என்னென்ன ப்ளீஸ் என்னை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்காதீங்க. சைலண்ட் ட்ராகன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் செவரனான ஒரு பாய்சனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக் ஆகியிருந்தான். என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அவனை தனியாக அவனை குணப்படுத்த முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கண்டிப்பாக இப்போ டேங்க் ஃபேமிலி கிட்ட போட்டால் மட்டும் தான் அவனால் காப்பாற்ற முடியும் தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் அர்ஜென்ட்டாக அவனை அங்கே கூட்டின்னு போனேன். அது மட்டும் இல்லாமல் நான் அங்கே அவனை இட்டு போனலாம் இன்னைக்கு அவன் செத்துட்ருப்பான் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஏய் உனக்கு என்ன ஆச்சு, நான் இதெல்லாம் நம்ப நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வடிவிலத்தனமாக கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அந்த இடத்துக்கு வர வச்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த லெட்ரு மூலமாக. அது மட்டும் இல்லாமல் நீ யுவாவை வேற எஸ்கேப் ஆகிச்சிட்ட அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேசினுக்கிறான். இதை கேட்டோடனே அவன் என்னை மன்னிச்சிருங்க, பட் ஆனால் என்னால் அந்த இடத்துல சைலண்ட் ட்ராகன் மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சுது. எனக்கு அந்த இடத்துல வேறு ஐடியாவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் யுவா கூட ஃபைட் பண்ணுற அளவுக்கு நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன? அது வேறு இல்லாமல் நான் அந்த இடத்துல சைலண்ட் ட்ராகனை கூட்டிகிட்டு போயிட்டேன். அவனுக்கு மெடிசன் கொடுக்கறதுக்கோசம் ஜேகல் ஃபேமிலி கிட்ட எல்லாத்தையும் விட்டு போயிட்டேன். அவங்க டேக்கர் பண்ணிப்பாங்க நான் நினச்சேன். பட் ஆனால் அவங்க லூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படி வந்து பார்த்தா பேசுங்கிறான். ஏய் உனக்கு கொஞ்சம் கவலை வெக்கமாகவே இல்லையாடா? ஒரு தெருநாயை எடுத்து நான் டேம் பண்ணி அதை எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிலாம் பார்த்தா இந்த தெருநாய் என்னடானா இதுமாரி பண்ணுது அப்படி சொல்லி பார்த்தா அவன் அட்டாக் பண்ணுறதுக்கு மறுபடியும் கையை ஓங்குறான். இதை பார்த்தோன்னே ஐயோ என்னடா பண்ணுறது அப்படி சொல்லி பார்த்தா கராக்கு பராக்கு முடிச்சுட்டு நான் சொல்கிறத கேளுங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தா ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறான். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் பண்ண விஷயம் இருக்கும் அப்படி சொல்லி. என்ன இது அப்படின்னு கேட்குறான். இதுதான் என்னுடைய வெப்பன், என்னுடைய லைஃப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோசம். இதில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய ப்ரீவியஸ் லைஃபோடைய ஹேண்ட் ரைட்டிங் ஆச்சு அப்படி சொல்லி கொடுக்குறான். என்னடா இப்போ என்னடா பிளான் பண்ணிட்டு இருக்காடி பார்த்தா சரி காண்டா அதை வாங்கி படிக்கிறான். யூவா அவளை கண்டிப்பாக இந்த வாட்டி நாங்கள் விடவே மாட்டோம். கண்டிப்பாக இந்த டைம் அவள் எங்கள் கையால் என்னுடைய பிளானுக்கு மாட்டிப்பா அப்படின்னு பார்த்தா வில்லத்தனமாக சொல்கிறான். பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காட்டுக்குள்ளே நடந்து வந்துருக்கிறான். பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணினே வரான். ஹீரோ ஃபாலோ பண்ண ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டு அடைச்ச அவள் அப்போவே சொன்னான் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் சொன்னதை நினச்சி பார்க்குறான். நீ வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க, நீ இதுமாரி போக ஆரம்பிச்சு தெரிஞ்சு ஒன்றையும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். உடனே ஹீரோ கேட்குறான் யார் என்னை ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்னு. இந்த சுச்சுவானில் இருக்கிற அந்த கிரேட் 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஃபுல் சிட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி வந்து பார்த்தா அவன் சொல்லுங்கிறாங்க. என்ன கிரேட் 3 அவங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். கிரேட் 3 அந்த கிரேட் 3 ஃபேமிலி யாருன்னு பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபேமிலி, எமிக் செட்டு, கோச்சிங் செட்டு. டேங்க் ஃபேமிலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைசன் செக்லேயே இவங்க கிட்ட இருக்கிற அந்த பெஸ்ட்டு தான் வந்து இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. எமி செக்ட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 புத்திஸ்ட் கிளான்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிளானாக பார்த்தீங்கன்னா இந்த எமி செக்ட் இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாலின் டெம்பிள் மாதிரியே அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறான். மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் செட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாவோயிஸ்ட் கிளானு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாகவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த முறிமலைஸ் ஜாயின் பண்ணாமலே இண்டிவிஜுவலாகவே செம பவர்ஃபுல்லான ஒரு என்டிட்டியாக இருந்து வராங்க இந்த சுச்சுவானில் அப்படி வந்து தான் சொல்கிறாங்க. இந்த சுச்சுவான்லேயே இந்த சுச்சுவான் மொத்தமாக 3ஆக பிரிஞ்சுக்குது. அது இவங்க கீழே மட்டும்தான்.
இவங்க கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் இருக்குது. ரொம்ப வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி ஆந்துட்டு வராங்க. ஸோ, அதனாலேயே இந்த சுவிட்ச் இவங்க எல்லாரையும் தி 3 கிங்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இவங்களுடைய 3 பேருடைய அலையன்ஸ் அது ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருந்ததால தான் வந்து பார்த்தீங்கன்னா, முறிமலை சிலை சுவிட்ச் உள்ள நுழைய முடியல. ஏன்னா, இவங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல். சும்மாவா இவங்கள 3 கிங்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தா சொன்னாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் பவர்ஃபுல் அப்படிங்கிறதுனால சுவிட்ச் இவங்களுடைய ஆதிக்கம் ரொம்பவும் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்கள போலவே தான் வந்து பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் மக்களும் இருப்பாங்க. ரொம்பவும் ஸ்ட்ராங்காவும், ரொம்ப இண்டிபெண்டன்ட்டாவும் இருக்கணும்னு நெனைக்கிறவங்க. ஸோ, அதனால கண்டிப்பா அவுட் சைட் பீப்பிள வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அவங்க கூட மிக்ஸ் ஆக விட மாட்டாங்க. ஸோ, அதையும் முக்கியமா உன்ன மாரி ஒரு ஜாங்குல இதுமாரி கான்ட்ரோவர்சிஸ மேக் பண்ணிட்டு வந்த உன்ன கண்டிப்பா அவங்க இந்த சுவிட்ச் வெல்கம் பண்ணவே மாட்டாங்க. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. கண்டிப்பா அவங்க நீ பண்ற எல்லா மூவ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டவுட் பண்ணி உன்ன கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் உனக்கு ஆடா இருக்க போது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, சிச்சுவான் யுன்னான விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒண்ணு. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டான் பொண்ணு சொல்லுது. ஹீரோ வந்து இப்ப எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா நினைச்சுங்க, அச்சா அவங்க அப்பவே என்ன கேர்ஃபுல்லா இருக்க சொன்னாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பின்தொடர்ந்துட்டே வந்துட்டு இருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் இந்த சிச்சுவான் கேப்டன்ல நெருங்க நெருங்க எக்கச்சக்கமான கண்கள் என்னையே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா, எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பா என்னால நினைச்சத பண்ணவே முடியாது. அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவன் பேக்லேருந்து ஒரு பவுச் ஒண்ணு எடுக்குறான். இவங்க எல்லாரையும் இந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, நானு விட்டுட்டு போறது தான் சரியா இருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ நினைச்சுட்டு டப்புன்னு அந்த பவுடர் எடுத்து அப்படியே அவன் நடந்து வர வழியிலலாம் கொட்டினே போறான். பார்த்தீங்கன்னா, அவன் கொட்டிட்டே போயிட்டதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்து யாங்ஸி டாய்சோன், லிகபோ டாய்சோன், டைனோ டாய்சோன் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர கூப்பிட்டு வந்து இறங்குறான். என்னால கொஞ்சமா இவன நம்பவே முடியல. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் நடந்து போற இடத்துல இதுமாரி இவன் ரொம்பவும் டேஞ்சரஸான இதுமாரி பாய்சன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவன் கீழ கொட்டு போறானே! இவன் எந்த மாரியான ஒரு ஆளா இருப்பான்? இவன எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. கண்டிப்பா இவனால வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பிரசன்ஸ கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஸோ, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வீக்கா இருக்கிறதுனால தான் அவன் என்னோட பிரசன்ஸ கண்டுபிடிச்சுட்டு இது எல்லாத்தையும் இங்க விட்டு போயிட்டு இருக்கான். அவனால என்ன பண்றது? என்னால கண்டிப்பா அவன விட்டு கொடுக்கவே முடியாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் மக்களுக்கு ஏதாவது ஹார்ம் ஏற்படுத்துனானா, கண்டிப்பா அவன நான் சும்மா விட மாட்டேன். அப்டி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் யூஸ் பண்ணி அந்த மொத்த பர்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்றான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, பால் மாரி கையில எடுத்து வந்துர்றான். அவனுடைய தாவ ஆவட்டு மூலமா. நான் கண்டிப்பா இத எடுத்துன்னு போயி பாயின்சி செட்ல ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். பார்த்தீங்கன்னா, குட்டி பையன் மாரி இருக்கிறான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா, சாப்டர் இங்கேயே க்ளோஸ் ஆகுது.